5 ஒர்ஸ்ட் ஃபுட்ஸ் 5 பெஸ்ட் ஃபுட்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். ஒர்ஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில 3ல இருந்து 6 மாசம் வரைக்கும் அதோட தாக்கம் இருக்கும். பெஸ்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்மூதிங்கா நம்ம பாடியை நரிஷ்டா ஹெல்தியா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒர்ஸ்ட் ஃபுட்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா தான். ஸோ மைதால செஞ்ச ரோலு, பப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம ஃபாஸ்டிங் முடிச்சோன்னே எடுத்தோம்னா டைரக்டா எம்டி கேலோரிஸ் பாடியில அதிகமாகும். ஸோ டைஜஷனுக்கும் ரொம்பவே கஷ்டப்படும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வடை, பஜ்ஜி, சமோசா எல்லாருமே கண்டிப்பாக எடுத்திருந்திருப்போம். இதில் இருக்கக்கூடிய ஆயில் கண்டென்ட்டு நம்ம டைஜஷனையே ரொம்ப ஸ்லோ பண்ணி கேஸ், ப்ளோட்டிங்கு, நெஞ்செரிச்சல் அதெல்லாம் ஏற்படுத்தும். தேர்டு பார்த்தீங்கன்னா சோடா ஐட்டம்ஸ். ஆல்ரெடி ஃபாஸ்டிங்கில் நம்ம பாடியில் HCl லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் சோடா போடும்போது நம்ம மியூக்கஸ் லேயர் எல்லாமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஹை சுகர் கண்டென்ட் ஸ்வீட் ஐட்டம் ரொம்பவே தித்திப்பாக இருக்கிறத நீங்கள் எடுத்தீங்கன்னா டைரெக்டாக பிளட் குளுக்கோஸ் அதிகமாக தான் ஆகும். ஸோ ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ். அதில் மில்க்கு, சுகரு இன்னும் நிறைய ஐட்டம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே லாக்டோஸ் இன்டாலரன்ஸையும் டைஜஷனுக்கு ரொம்பவே கஷ்டப்படுத்தி ப்ளோட்டிங்கு, ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளமையும் ஏற்படுத்துறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு 5 பெஸ்ட் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃப்ரெஷ் ஜூஸஸ் தான். ஸோ பழங்களை டைரெக்டாக ஜூஸ் பண்ணி அந்த எக்ஸ்ட்ராக்டை மில்கோ, சுகரோ, ஐஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க். நம்ம பாடியில் இன்டெஸ்டைன் ரொம்பவே ட்ரை ஆகி டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே தள்ளி ரெடியாக இருக்கும். அந்த டைமில் நல்ல பாக்டீரியா அதிகமாக இருக்கக்கூடிய மோரை நீங்கள் கொடுக்கும்போது சூப்பராக பாடி ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா நட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பாதாம், வால்நட்டு, டேட்ஸ் இந்த மாதிரி நட்ஸில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் பாடிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சூப் அண்ட் சிக்கன் சூப் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய லீன் ப்ரோட்டீன் பாடியை நல்லாவே ஸ்மூதிங்காகவும் லைட்டாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கும். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட் வாட்டர். இளநீரில் இருக்கக்கூடிய சோடியமும் பொட்டாசியமும் கண்டிப்பாக பாடியில் காலையிலேருந்து ரொம்பவே லோவாக இருந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு பாடிக்கு ரொம்பவே லைட் ஃபீலையும் ஒரு ஹெல்தியாகவும் ஒரு சூப்பர் நியூட்ரிஷனாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒர்ஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணி பெஸ்ட் சாப்பிட அட்வைஸ் பண்ணுங்க.